வட்ட வட்ட பாறையில வரகரிசி திட்டையில சொந்தமுள்ள அக்கா மகளே தக்க முக்கு தான். ஆமாப்பா, என்னப்பா வட்ட வட்டமா வச்சிருக்கீங்க? என்ன பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. அது வந்து இப்போ என்ன நான் சொல்றது, இது என்ன சப்பாத்தியா இன்னைக்கு பூரியா? சப்பாத்தி. ஓகே, அதோட இன்க்ரீடியன்ஸ், அதுக்கு டிஷ் என்னது? அதுக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷா உருளைக்கிழங்கு குருமா செய்யலான்ட்டு இருக்கேன். அதோட ரெசிபி சொல்லுங்க டக்குன்னு எடுக்கணும். இந்தா சொல்லிட்டா போச்சு. அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் பட்டை வாக்கில் கட் பண்ண ஆகாதான்? வாக்கில் கட் பண்ணியிருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் உப்பு பிடிச்சி வைக்கிறதுக்காக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு நம்ம சோம்பு 2 டேபிள் ஸ்பூனு, பட்டை ஒரு சின்ன சைஸில் 3 கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டுக்கலாம். கிட்ட ஒரு பிஞ்ச் டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். ஒரு 15 மினிட்ஸ் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு குருமா. இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குருமாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குருமாக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு குருமா. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம இறக்கிக்கலாம். எப்படி ரெசிபி எல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, மேலுமே ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்ருங்க. அப்போ தான் வேறு ஏதாவது புதுசாக வீடியோ பண்ணணும்னு தெரியும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.